வடக்கு வங்கக்கடல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்காளம், வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி இன்று நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேசத்தின் தெற்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும், கொல்கத்தாவின் தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தாழ்வு மண்டலமானது வங்கதேச கடற்கரையை அடுத்த 24 மணி நேரத்தில் கடக்க வாய்ப்பு உள்ளது என்றும், மேற்கு வங்கம், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.